வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு சிபிஐ ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. கரூர் பெருந்துயரம் அந்த விசாரணையில் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு? நடிகர் விஜய்க்கு. என்ன அடிப்படையில் அனுப்புனாங்க? இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலா, இல்லை அவங்களுக்கு இயல்பாக எழுந்த ஒரு சந்தேகமா? ஏன்னா இவர் நடத்துகிற கூட்டம் அப்படிங்கிறனால இவர் விசாரிக்கணும்னு நினச்சிட்டு அனுப்பியிருக்காங்களா? இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. இதில் சில சந்தேகங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த பதிவில் நான் ஒரு வழக்கறிஞரோட பதிலோடு இதை போடுறேன். சட்டப்பூர்வமாக இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோடு தான் இந்த பதிவை போடுறேன். இதை பற்றி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஏ கோபால், அவர் பேர் நண்பர். அவர் கோபால் வழக்கறிஞர் அவர்கிட்ட இதை கேட்குறேன். சம்மன் அனுப்பிச்சிருக்காங்களே, இவர் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, இல்லை இவர் வழக்கறிஞர்களை அனுப்பலாமா, வழக்கறிஞர்களை அனுப்பி ஏதாவது விளக்கம் சொல்லலாமா, அப்படி அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்லை சிபிஐ அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா, ஒருவேளை இவர் போனார்னா இவரை சிறைவாசத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க, திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னெலாம் நிறைய செய்திகள் ஊடகங்கள் போயிட்டுருக்கு, செய்தி ஊடகங்களில். அப்படி செய்வாங்களா அப்படின்னு வழக்கறிஞர் கோபால்கிட்ட கேட்குறப்போ அவர் சொன்ன விளக்கம் தான், சட்டபூர்வமான விளக்கம் தான். முதல் காரியம், இந்த சம்மனை வாங்கி கொண்டு அந்த 12ஆம் தேதி போகணுன்றதுக்கு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் மேண்டட்ரி. போகணும், என்றைக்குனாலும் அவர் போய் தான் ஆகணும். ஆனால் 12ஆம் தேதி தான் போகணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு தவிர்க்க இல்லாத காரணங்கள் இருந்தால் இவருக்கு பதிலாக இவர் வழக்கறிஞரால் போய் நிற்கணும். அங்கே போய் நின்று விளக்கம் சொல்லணும். இவருக்கு இந்த மாதிரி வர முடியாத சூழல் இருக்குது, மருத்துவ காரணங்களோ, வேறு ஷெட்யூல்ஸ், ப்ரீ ஷெட்யூல்ஸ், இதுக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குது, ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது, காரணம் சொல்லலாம். அந்த காரணத்தை கொடுத்துட்டு அப்போ சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, என்றைக்கு வர முடியும்? வழக்கறிஞர் சொன்னது, கோபால் சார் சொன்னது, அது என்றைக்கு வர முடியும்? இந்த தேதியில் ஒரு தோதான தேதி சொல்லுவாங்க. அந்த தேதியை வந்திருக்க வழக்கறிஞர் ஒப்புக்கொண்டாலும் இல்லை இவங்களை தீர்மானித்து சொன்னாலும் சரி, ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு போகணும். சரி, இப்போ அவர் நேரடியாக போயிட்டார். 12ஆம் தேதி போனாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் அவர் போகாமல் வக்கீல் அனுப்பிச்சு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி போனாலும் சரி, ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. அன்னைக்கு இவர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்படி ஒரு பேசுபொருள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வழக்கறிஞர் கோபால் சொன்ன தீர்மானமான ஒரு இது என்னென்னா, ஒரு நாள் முடியாது, அப்படி இவரை கைது செய்யவே முடியாது. காரணம், எஃப்ஐஆரில் ஒரு பேரே இல்லை. எஃப்ஐஆர் போட்டது மாநில காவல்துறை, அதில் ஒரு பேரே இல்லை. இப்போ விட்னஸ்க்காக தான் கூப்பிட்ருக்காங்க, இவர் தலைமையில் நடந்ததுனால. எஃப்ஐஆரில் பேர் இல்லாமல் ஒருத்தர் கைது பண்ண முடியாது. ஆனால் இந்த எஃப்ஐஆரை கரெக்ஷன் பண்ணலாம். இல்லை எஃப்ஐஆரில் ஒரு பேர் சேர்க்கணுன்றது எப்போ சிபிஐ விசாரித்து முடியும் போது. அதனால் இப்போதைக்கு விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து இல்லைங்கிறது தான் நாம் சட்டபூர்வமான ஒரு வழக்கறிஞரை தெரிஞ்சுக்கிட்டார். தொடர்ந்து பேசுவோம்.